ஐயா உங்க மண்ணு ஐயா உங்க மண்ணு உங்களுக்கு வயசாகி போச்சு இல்ல இல்ல உங்க மண்ணை அப்புறம் அழிவுட்டீங்க உங்க மண்ணு உங்க மண் இருந்தது ஐயாங்க நீங்க ஐயா சொல்லுவா அடிக்கடி நாங்க 1000 ஆண்டு காலமா இங்கதான் வாழ்ந்தோம் உங்களுக்கு மண் இருந்தது அந்த மண்ணு புறா உங்க கட்சிக்கார அள்ளி வித்துட்டான் மணல் கொள்ளை எல்லாம் கிடையாதுமா மணல்ங்கிறது கொள்ளைங்கிறது தெரியாம அள்ளிட்டு போறதுக்கு பேரு மணல் கொள்ளை உங்களுக்கு தெரியாம அப்படி எல்லாம் மண்ணை அடுத்தவன் திருடுனா திருட்டு அரசு திருடுனது அரசு என்ன பண்ணுது அதை அள்ளி எடுத்துட்டு போயிட்டு விக்குது அதனால அது மணல் வந்து அள்ளக்கூடாதுன்னு சட்டம் போட்டுட்டு அப்புறம் நீங்களே அள்ளி வந்து இதெல்லாம் உங்களுக்கெல்லாம் ரொம்ப திமிருமா அதாவது எப்படி சீமான் அவர்களுக்கு திமிரு இருக்கோ அந்த மாப்பிள்ள திமிரு எல்லாத்துக்கும் ரத்தத்துக்கு ஐயா நீங்க அரசு தான் பேசணும் இந்த திமிரம் ஐயா நான் உங்களுக்கு ரொம்ப கண்டிக்கிறேன் நீங்க திருந்தவே மாட்டீங்களாப்பா நாங்க என்ன உங்களை கொலை பண்ணிட்டோமா இல்ல கொள்ளை அடிச்சிட்டோமா குடிக்க வச்சு எல்லாமே கிறுக்காய் குடிக்க வச்சது யார் வச்சது என்ன பேசுறீங்க இந்த வேலை நான் அடங்கி ஐயா நான் ஒரு சொல்றேன் குடிக்க சாராயம் இருக்கா இல்லையா டாஸ்மார்க் இருக்கா இல்லையா யாரு வச்சா இல்லையா டாஸ்மார்க் யாரா வச்சா நான் போய் சொல்றேனா டாஸ்மார்க் நான் போய் சொல்றேன் குடிக்கிறவன் பூரா யாரு ரஷ்யாக்காரனா ஏங்க தமிழ்நாடு குடிமக்கள் சந்து மது பிரியர்கள் வந்து மது வேணும்னு கேக்குறாங்க உங்கள மாதிரி லூஸ் தனமா தேர்தல் நடத்துங்க தேர்தல் நடத்து நாட்டு முதலமைச்சர் தன் மக்களுக்கு எதை கொடுக்க வேண்டும் எதை கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ற தகுதி யாருக்கு இருக்கு ஐயா முதலமைச்சருக்கு அவர் முடிவு பண்றாராம் அதுல இன்னொன்னு கூட சொல்ல பாருங்க வார்த்தை கவனிச்சிக்கலாம் வார்த்தைய குடிகாரங்க இல்லையா மது இந்த உருட்டுலயே உருட்டு அதிகமா உருட்டுறீங்க பாருங்கய்யா சார் இப்போ வந்து இவர் பேசிட்டு இருக்கும் போது முழுக்க வந்து கஞ்சா வந்து தமிழ்நாட்டுல இல்லையா அப்படின்ற ஒரு கேள்விதான் வந்து வைக்கிறாரு எங்க இருக்கு சார் அப்ப தினம் நீங்க நியூஸ் பேப்பர் படிக்கும் போதெல்லாம் வந்து 5 கிலோ கஞ்சா பறிமுதல் 20 கிலோ கஞ்சா பறிமுதல் அப்படின்னு வந்து சொல்றாங்க பேப்பர்ல வருது இல்ல வர்ற கஞ்சாவை நாங்க புடிச்சறோம் வெளி மாநிலங்கள்ல இருந்து உள்ள நுழையுது அப்புறம் எப்படி நீங்க வந்து ஜீரோ கஞ்சான்னு சொன்னீங்க இன்னும் இல்லாதது நிறைய இருக்கு பின்னாடி நாங்க தான் புடிச்சிட்டே இருக்கோம்ல உள்ள நுழைய விடல உபயோகத்துக்கு வரல பொட்டலம் போடலை முன்னெல்லாம் வந்து என்ன பண்ணுவான்னா ஒரு 5 கிராம வச்சு ஒரு சின்ன கேலண்டர் இருக்குல்ல அதை கிழிச்சு அதில் மடிச்சு வைப்பாங்க அது வந்து அந்த காலத்தில் நாங்கள் இருக்க காலத்துலலாம் 4 இப்போ அது என்னடானா 50 ரூபாயா சரியா அதெல்லாம் ஓஞ்சு போச்சு இப்போ அதெல்லாம் விற்கவே இல்லைன்னு சொல்றீங்க அப்ப 50 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுது அது அந்த காலம் எப்போ நாங்கள் ஆட்சியில் வந்த புதுசில் இந்த மாதிரி இருந்துச்சு இதெல்லாம் ஏமா இப்போ போனதில் வந்து 5 கோடி ரூபாய்க்கு கஞ்சா பிடிச்சோம்மா போன மாதம் இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு எல்லாம் ஒன்றும் எல்லாம் குஜராத்தில் இருந்து தான் வருது குஜராத்துக்கு எங்கேருந்து வருது காபூலில் இருந்து வருது பூரா அந்த காபூலில் இருந்து அந்த குஜராத் ஏர்போர்ட் இது எல்லாமே தெரியும் அப்புறம் எப்படி சார் ரோட்ல வந்து இந்த கஞ்சா ஆசாமிகள்லாம் சுத்திக்கிட்டு இருக்காங்க அதுதான்மா ரோட்ல சுத்துறவன் எல்லாம் கஞ்சா குடிச்சு தான் சுத்துறான்னு எப்படி சொல்ற அவன் வந்து இது பண்ணிருக்கலாம்ல தண்ணி அடிச்சிருக்கலாம்ல அவங்களது வீரனை இங்க பாரு வீரனை சாப்பிட்டுட்டு தெரியலாம்ல அதை விக்கிறதும் நீங்க தானே அது நாங்க தான் விக்கிறோம் கவர்மெண்ட் விக்குது நாங்க கவர்மெண்ட் விக்கிறது வந்து நாங்க ஆரம்பிக்கல எம்ஜிஆர் ஆரம்பிச்சாரு ஜெயலலிதா அரசுடைமை ஆக்குச்சு அது போய் அவங்கள போய் கூப்பிட்டு வரவனா போய் சுடுகாட்டுல போய் கேட்டுவாங்க பாருங்க சரியா இதெல்லாம் உங்களுக்கெல்லாம் ரொம்ப திமிருமா அதாவது எப்படி சீமான் அவர்களுக்கு திமிரு இருக்கோ அந்த மாப்பிள்ள திமிரு எல்லாத்துக்கும் ரத்தத்துக்கு அரசு தான் பேசணும் இந்த திமிரம் ஐயா நான் உங்களுக்கு ரொம்ப கண்டிக்கிறேன் திமிர்லாம் பேசக்கூடாது என்ன அப்புறம் நீங்க முதலமைச்சர் எப்படி பேசுவீங்க எங்க அப்பா சம்பாதிச்சல போட்டுருக்காங்க தத்தின் எப்படி சொல்ல உங்க அரசு சொன்னேன் முதலமைச்சர் சொன்னாங்க எப்படி சொன்னீங்க முதலமைச்சர் சொல்ல துணை முதலமைச்சர் அரசு சொன்னீங்க துணை முதலமைச்சர் அவருக்கு என்ன தகுதி வேணும் என்ன தகுதி வேணும் துணை முதலமைச்சருக்கு இருங்க இருக்கா தகுதி நிர்ணயம் இருக்காங்க இந்த தகுதி இருக்கவன் தான் எம்எல்ஏ வரணும் மந்திரி திமுகவுல இதா பேசாதீங்க அந்த கட்சியில அந்த பொறுப்புக்கு ஒருத்தருக்கு கூடவா தகுதி இல்ல அது எங்களுக்கு எங்க இஷ்டம் அது எங்க கட்சி நாங்க யாரை தெரியும் திமுக அவங்க கட்சி குடும்ப கட்சி ஆமா குடும்ப கட்சி அதுல நீ தலையிட நீ யாரு
ஒன்னு யார் இந்த வீட்டுக்குள்ள நுழைய சொன்னது? பாருங்க, நீங்க என்ன ஓட்டு போட்டீங்களா? என்ன பண்ணீங்க? நீங்க தான் 8.2 மண்ணுல வருவாரா? போய் தொலைங்க. மண்ணு ஆளு வாரா? எது அதிகாரம் பண்ணுவாரா? என்ன கேட்பாரா? பிச்சு போடுவோம். ஐயா உங்க மண்ணு ஐயா உங்க மண்ணு உங்களுக்கு வயசாகி போச்சு. இல்ல உங்க மண்ணை கூட அழிவுட்டீங்க. உங்க மண்ணு உங்க மண் இருந்தது ஐயாங்க. நீங்க ஐயா சொல்லுவா அடிக்கடி, நாங்க 1000 ஆண்டு காலமா அங்கதான் வாழ்ந்தோம். உங்களுக்கு மண் இருந்தது, அந்த மண்ணு புறா உங்க கட்சிக்காரன் அள்ளி வித்துட்டான். ஆமா, இப்ப உங்களுக்கு மண்ணு முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு புரியுதா? ஆமா, கட்டிங் வாங்குறது எங்க நாகர்கோயில்ல போட்டு கட்டிங் வாங்குறாங்க. மணல் கொள்ளை நடக்குது. மணல் கொள்ளை எங்க? மணல் கொள்ளை எல்லாம் கிடையாதுமா. மணல்ங்கிறது கொள்ளைங்கிறது தெரியாம அள்ளிட்டு போறதுக்கு பேரு மணல் கொள்ளை. உங்களுக்கு தெரியாம அப்படி எல்லாம் மண்ணை அடுத்தவன் திருடுனா திருட்டு, அரசு திருடுனா அரசு என்ன பண்ணுது? அதை அள்ளி போயிட்டு விக்குது. அதனால மணல் அள்ளக்கூடாதுன்னு சட்டம் போட்டுட்டு அப்புறம் நீங்களே அள்ளி யார் அள்ளக்கூடாதுன்னு சட்டம் போட்டிருக்கா? அரசு அள்ளக்கூடாதுன்னு சட்டம் இல்ல. அது அப்ப நீங்க மணல் கொள்ளை அடிக்கலாம், மக்கள் யாரெல்லாம் குலைக்க கூடாது. கவர்மெண்ட் பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் அந்த மணல் அள்ளி எங்கெல்லாம் அதிகமா மணல் இருக்கோ அந்த மணல் அள்ளி அவங்க சேமிச்சு வச்சு ஒரு யூனிட் இன்ன விலைன்னு விக்கிறாங்க. அந்த மணலை வாங்கிக்கிட்டு அவங்க அது அதிக அளவுல அல்றீங்கன்றது தான் இப்போ கேள்வியா இருக்கு. இங்க பாரு, 10 ஆண்டு இல்ல 30 ஆண்டு காலம் ஆனா அதிமுக எல்லாத்தையும் இப்போ கூறு போட்டு அள்ளி தொலைச்சிட்டாங்க. ஒண்ணுமே இல்ல, எங்கெல்லாம் கட்டாந்தர. அதனாலதான் இப்ப எல்லாமே கோரி ட்ரஸ்டும் இதுவும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. மணல் எல்லாம் இப்போ ஆத்துல எங்கேயுமே மணல் இல்லம்மா. மணல் எல்லாம் முடிச்சாச்சு. எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சி காலத்திலே போயிருச்சு. அதனால இப்ப எல்லாம் மணல் இல்ல. அப்படி இந்த புறம்போக்கு இருக்கு பாரு, அது ஏதாவது இருந்தா அதை தோண்டி எடுத்து தான் இப்ப பண்றானுங்க. ஆகையினால இவர் பேசுறது எல்லாமே என்னமோ எல்லாம் இவங்களுக்கு தான் தெரியும், இவங்க தலைவருக்கு தான் தெரியும், மத்தவங்க எல்லாம் முட்டாளு. ஏங்க என்ன விஷயத்துல என்ன உங்களுக்கு தெரியும்? என்னங்க தெரியும்? சும்மா தமிழ் ஏங்க இதே தமிழை பேசுன மாப்போசி, இதே தமிழை பேசுன எங்க தினத்தந்தி ஐயா, இவங்கெல்லாம் இல்லாத ஸ்ரீபா ஆதித்யநாத் எல்லாம் பேசாத தமிழ் நீங்க பேசிட்டீங்க. நான் அவங்களோட எல்லாம் பழகினவன், புரிஞ்சுக்கோங்க. சும்மா என்னமோ உங்களுக்கு தான் தெரியும். வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறீங்க, திங்கு 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 திங்கு. என்ன புரிஞ்சுக்கிறேன்னா குதிக்கிறதெல்லாம் பாப்போம். இந்த 26ல இந்த 8.2 ஒரு செய்தி இல்ல, நீங்க எல்லாமே பேசுங்க, கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. நான் மாண்போட தான் பேசிட்டு இருக்கேன். நான் ஏன் முதலமைச்சர் பேசுறேன், நீங்க குதிக்கிறீங்க. ஏங்க நான் தான் ஓட்டு போட்டவருக்கு. யாருக்கு ஓட்டு போட்டீங்க? எங்க முதலமைச்சருங்க, தமிழ்நாடு முதலமைச்சருங்க. நீங்க ஓட்டு போடுங்க. நீங்க ஓட்டு சத்தியம் சொல்லுங்க. உங்களுக்கு ஓட்டு போட்டவங்க பூரா பஞ்சாபி பிகாரி. அதான் சரியா? அது எங்களுக்கு தெரியும். என்ன அத பத்தி அத விட்டுருங்க. ஓட்டு போட்டாரு. யாருக்கு போட்டீங்க? ஓட்டு போட்ட இருங்க. ரொம்ப பதறீங்க. இப்ப நான் என்ன சொன்னேன்னா, இப்ப நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன். தங்கச்சி இளையப்பல்ல ஒரு அற்புதமான கேள்வி. ஐயா மணலை அள்ளிட்டீங்களா ஐயா கேட்டோம். அவர் என்ன சொல்றீங்களா, அது போய் திருட்டு இல்லையா? எது திருட்டுனா புது விளக்கம் எப்படி தான் கண்டுபிடிப்பீங்களா சாமி? என்ன யாரோ ஒருவர் ஆத்துல இறங்கி அந்த மணலை அழுட்டு போனா திருட்டு, அரசு நாங்கள்னா திருட்டு இல்ல சொன்னாரா? இது நான் சொல்லல, சொன்னா இன்னும் ரொம்ப பேசுவாரு. உண்மைதாங்க, நாங்க தான் அரசு தான் பண்ணல. அப்புறம் என்ன ஏன்னா அதுக்கு முன்னாடி அதிமுக அள்ளிட்டான், இதுக்கு அவனுக்கு ஓட்டு போட்டான். அதான் சொல்றான், தயவு செஞ்சு வெளியே போ. முடியல. யாருங்க உங்களுக்கு என்ன ஆத்துல தண்ணி ஓடனியா? ஆட்கள் நீங்க ஆத்துல என்ன ஓடணும்? தண்ணி ஓடணும். என்ன ஓடுது? லாரி ஓடுதா? போய் லாரி ஓடுது பாத்தீங்களா நீங்க? போய் அதுக்கு ஏதாவது டோல் காசு வசூல் பண்ணுங்க. உச்சம். எதுக்காக கேளுங்க. திண்டுக்கல் போது எப்படிங்க எங்க சொல்ல தெரியுமா? ஹைதராபாத் போய் சொல்லுவார். இவங்களை கேட்டா அவங்கள தான் கேட்கணும். அவங்க சரியில்லைன்னு தான் உங்களுக்கு தொலைச்சா மக்கள். நீ என்ன சொல்ற? அங்கதான் இல்ல எப்படியா சாராக்கடை ஒழிப்புங்க கேட்டா, இது இவர் சொன்னார்ல, எம்ஜிஆர் ஜெயலலிதா செத்து போயிட்டாங்க, அவங்க தான் ஆரம்பிச்சு. நீங்க அப்ப திருந்தவே மாட்டீங்க. நீங்க திருந்தவே மாட்டீங்களா? நாங்க என்ன உங்களை கொலை பண்ணிட்டோமா இல்ல கொள்ளையடிச்சிட்டோமா? குடிக்க வச்சு எல்லாமே குடிக்க வச்சது யார் வச்சது? என்ன பேசுறீங்க? இந்த வேலை நான் ஐயா நான் ஒரு சொல்றேன், குடிக்க சாராயம் இருக்கா இல்லையா? டாஸ்மாக் இருக்கா இல்லையா? யாரு வச்சா? டாஸ்மாக் யாரு வச்சா? நான் போய் சொல்றேனா? டாஸ்மாக் நான் போய் சொல்றேன். குடிக்கிறவன் பூரா யாரு? ரஷ்யாக்காரனா?
ரஷ்யாக்காரனா? ஏங்க குடிமக்கள் மது பிரியர்கள் வந்து மது வேணும்னு கேக்குறாங்க. தேர்தல் நடத்துவாங்க, மது வேண்டுமா வேண்டாமான்னு ஒரு ஓட்டெடுப்பு நடத்துவோம். எவ்வளவு பேர் மது வேணும்னு சும்மா மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. ஒரு மது வேணுங்கிற மைனாரிட்டி. அரசு என்பது இப்படி சொல்லுமே, ஒரு தாய் என்பவள் தன் பிள்ளைகளுக்கு பாலை கொடுக்க வேண்டுமா, சாராயத்தை 2 மூட வாயில ஊற்ற வேண்டுமா என்று முடிவு பண்ணுவது தாய். உலகம் பூரா சாராயம் இருக்கு. உலகம் பூரா சாராயம் கிடையாது. எந்த நாட்டுல இல்ல, எல்லா நாட்டுல இருக்கு. ஒரு நாட்டு முதலமைச்சர் தன் மக்களுக்கு எதை கொடுக்க வேண்டும், எதை கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ற தகுதி யாருக்கு இருக்கு? ஐயா முதலமைச்சருக்கு. அவர் முடிவு பண்றாராம். அதுல இன்னொன்னு கூட சொல்ல பாருங்க, வார்த்தை கவனிச்சிக்கலாம். வார்த்தைய குடிகாரங்க இல்லையா, மது இந்த உருட்டிலே உருட்டு அதிகமா உருட்டுறீங்க பாருங்கய்யா. உண்மையிலே முடியல ஐயா, ஏன்னா உண்மையிலே முடியல. மது பிரியர் பேரு இங்க பாருங்க, மது பிரியர் ஓட்டெடுப்பு நடத்தினா மது பிரியர்கள் தான் மது வேணும்னு தான் அதிகமா வாக்கு இருக்கும். உங்களை மாதிரி இந்த மாதிரி அரசியல் பண்றது, கொரோனாவில் செத்தவன் எத்தனை பேரு? கோமாளிகள்லாம் அங்க கிடையாது. கொரோனாவில் செத்தவன் எத்தனை பேரு? கொரோனாவில் குடிச்சத்தவன் எத்தனை பேரு? பதில் இருக்கா? குடிச்சான அது செத்தானா? இல்லை. கொரோனா வைரஸ் வந்து செத்தான். என்ன, நான் தான் தொடக்கமாக சொன்னேன், கொரோனா வைரஸ்க்காக கொஞ்சம் ஈவரக்கம் இருக்கும், இருக்காதுன்னு சொன்னேன். அப்போ உங்களுக்கு அந்த வார்த்தை பற்றி புரியல. இப்போ சொல்கிறா பார்த்தீங்களா, என்ன சொல்கிறாரு? மது பிரியர்கள் வாக்கெடுப்பு எடுக்க வேண்டியதெல்லாம் எடுக்கல. எல்லாம் தூய்மை பணியாளர் வந்து கதறாங்க. 2 நாளைக்கு முன்ன பாருங்க, இந்த கூவாத்தில் போய் சாக போயிட்டாங்க. கூவாத்தில் சாக போயிட்டாங்க. அதுக்கு போய் ஒரு அரவணைச்சி, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, பாவம் நீங்கள் மக்கள் தானே, உங்களுக்கு என்ன பிரச்சனை, இது நான் செய்கிறேன்ப்பா, சரி பாதி பேர் எடுக்கிறேன்ப்பா அப்படின்னா எங்கிருந்தோ ஆலைட்டு வந்து நீ குப்பலிட்டு இருக்காங்க. அதை தான் அரசு செய்யாதான். அதிமுக காலகட்டத்துல 10 மண்டலத்தை கொடுத்தாங்க. அப்ப நீங்க எங்க போனீங்க? அதிமுக சரியில்லை, அதிமுக சரியில்லை. அப்ப அவனை போய் எடப்பாடி பழனிசாமி சரியில்லைன்னு சொல்லிதான் எல்லா ஓட்டையும் உங்களுக்கு உங்களுக்கு. நீ திரும்ப அங்கே ஏன் போற? அவன் சரியில்லைப்பா, நானே சொல்றேன். ஆமா, அதிமுக சரியில்லை, வித்தியாசத்துல தான் அதிமுக சரியில்லை, ரைட்டு, நாங்க விட்டுட்டோம். இப்ப அதிமுக தவற பூரா நீங்க செய்யாதீங்க ஐயா, நல்ல விஷயம் செய்யுங்க. உங்களுக்கு மக்கள் போட்டா சொல்றான் ஸ்டிக்கர். திமுக தங்கச்சி ஒரு உதாரணம் சொல்றேன். ஆமா, தமிழர்கள் மீது வச்சிருக்க மரியாதை பாருங்களேன். அவங்க விற்கிற டாஸ்மாக் சர்க்கில் வீரன் குடிக்கிற முறை தமிழன் பேர் வைப்பாங்களா வீரன். ஒரு ஜல்லிக்கட்டு காலை பிடிக்கிறவனுக்கு வீரன் வச்சா பேர் நல்லா இருக்கும், இல்லை ஒரு பெரியதுக்கு ஒரு வீரன் பேர் வச்சா. அப்போ தமிழனை பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்கல. சரியா இருக்க உதாரணம் எடுத்துக்காட்டு, ஒரு சாராயம் விற்கிற அதே கேவலம் சொல்லி காய்கறி துப்புறோம் நம்ம, அதுக்கு பேர் வீரன். பெருமை வீரனை குடிச்சு சொன்னார்ல, வீரனை குடிச்சிருப்பான், இவ்வளோதான் அவங்க மதிப்பீடு. தமிழர்கள் மீது இந்த அரசு வச்சிருக்க மதிப்பீடு, ஒரு சாராயத்தை வீரன்னு பேர் வைக்கிறாங்கன்னா யார் வச்சாங்க? தமிழங்களை வச்ச பேர் தான் வீரன். உங்களுக்கு புரியுதா? அவங்க அப்படிப்பட்டவங்க ஒரு சாராயத்துக்கு வீரன் பேர் வைக்கிறவங்க எப்படி தமிழர் பொங்கல் கொண்டாடுவாங்க? ஆகவே தான் சொல்றோம், உங்களை வேரோடு வேறு மண்ணுடல்ல, என்ன அந்த மண்ணையும் தோண்டியே உங்களை அனுப்பிடணும். அந்த மண்ணையும் நீ ஐயா சொன்னார்ல, எல்லா மண்ணையும் அள்ளிட்டாங்கப்பா. அவர் சொன்னார்ல, இது எங்கள் மண், உங்க மண்ணை அள்ளி வித்துட்டீங்க, அவங்கள மண்ணு கிடையாது. என்ன இது? இப்போதைக்கு எங்களுக்கு நீங்களே மண்ணு தான், வேற ஒண்ணும் இல்லை, அதை புரிஞ்சுக்கங்க. சார், இப்போ பொதுவாகவே வந்து திமுக தான் நிறைய போராட்டங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ திமுகவை எதிர்த்து நிறைய போராட்டங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதை பத்தி உங்களோட கருத்து சார்? ஏன்னா இது எல்லாமே ஒரு அவல நிலையா தான் பாக்குறாங்க. அவல இங்க பாரு, அவலம்னா என்ன? அவலம் கஞ்சிக்கு இல்லாம சாகுறாங்க, இல்ல போட்டுக்க துணிமணி இல்லாம கோமணத்தை கட்டிட்டு அலையிறாங்களா? என்ன அவங்களுக்கு கொல்ல வந்துச்சு? எல்லாம் திருட்டு பயில. ஒரு ஆபீஸ்ல பியூனா வேலை பாக்குறவன் ஒரு மாருதி கார் வச்சுக்கிட்டு இருக்கான், ஒரு குண்டாய் கார் வச்சுக்கிட்டு இருக்கான். அவன் பிள்ளைகளுக்கு ஒரு பைக், புல்லட் பைக் வாங்கி கொடுக்குறான், சொந்தமா ஒரு பங்களா கட்டியிருக்கான், ஒரு பியூனு. இவங்களுக்கெல்லாம் என்ன கொல்ல வந்துச்சு? அது எல்லாமே திமுகவுடைய அலுவலகத்துல வேலை பார்க்குற திமுக அலுவலகத்துல தான், திமுக கட்சியில இல்ல. திமுக அரசுல ஆளு பார்க்குற எல்லா அதிகாரிகளும் எல்லா பணியாளர்களும் வசதி வாய்ப்புகளோட தான் நல்லா இருக்கான். எவனும் யாரும் நல்லா இல்லையே சார். யாரு? நாங்க யாரும் நல்லா
நல்லா இல்ல. நீங்க நல்லா இல்லன்னு எந்த நாய் சொல்லுது? நீ நாங்க தான் சார் சொல்றோம். ஒரு பியூன் வந்து கார் வச்சிருக்காரு அதுன்னு சொல்றீங்க. நான் வந்து லேப் டெக்னீஷியன் படிச்சிருக்கேன். நீ சொல்லிட்டே மீடியா படிச்சிருக்கேன். இதெல்லாம் படிச்சுமே நான் வந்து இன்னும் சம்பளம் எவ்வளவு வாங்குறேன்? படிச்சவங்களுக்கு எல்லாம் வேலை கிடைச்சிருமா? நல்லா இல்லையா? மக்கள் ஒவ்வொருத்தனும் ஒரு பிள்ளை பேரு 2 பிள்ளை பேருன்னு சொன்னா சார் பியூன் அவ்வளவு வசதியோட இருக்கும்போது படிச்சவங்க அப்ப வேலை இருக்காதுன்னு நீங்க சொல்றீங்க. கணக்கு இல்லாம பிள்ளைகளை பெத்து போட்டா கல்வி கத்து கொடுத்தாக்கா என்ன சொல்லுவாங்க? கல்விங்கிறது சுய தொழில் பண்ணணும். எல்லாமே படிச்சுட்டு எல்லாம் அரசு வேலை வேணும்னு நினைக்க கூடாது. தனியார் எத்தனையோ கம்பெனிகள் இருக்கு. அதுக்கப்புறம் நீங்களும் சுயமா பேங்க் லோனு அந்த லோனு இந்த லோன் வாங்கி சுய தொழில் பண்ண ஆரம்பிக்கணுமே தவிர எல்லாம் நான் படிச்சுட்டேன் எனக்கு அரசாங்க வேலை கொடுக்கல எனக்கு அரசாங்க வேலை கொடுக்கல. அரசாங்கத்துல எவ்வளவு பேருக்கு தான் வேலை கொடுக்க முடியும்? சும்மா அரசாங்கத்துல எவ்வளவு பேர்த்துக்கு தேவையோ அவ்வளவுக்கு தான் ஆளை எடுக்க முடியும். தேவைக்கு அதிகமா நீங்க படிச்சவங்களை எல்லாத்தையும் கொண்டு போய் அங்க ஆடு மாடு மாதிரி அடைச்சு வைக்க முடியுமா? அதை அடைச்சு வைக்கிறது கூட எங்கள்கிட்ட இடம் இல்லை. சரியா? ஆகையினால படிச்சுட்டோங்கிற வார்த்தையை தூக்கி போடு. படித்தா உனக்கு அறிவு வளர்ச்சிக்கு தான் படிப்பு. அந்த படிப்பை வச்சு நீ அந்த அறிவை வச்சு நீ சுய தொழில் பண்ணி நீ சம்பாதிக்கணும். அதை விட்டுவிட்டு எனக்கு அரசு வேலை வேணும் அரசு வேலை இந்த பிஎட் படித்தவன் எம்எட் படித்தவன் எல்லாமே நான் படிச்சிருக்கேன் எனக்கு வேலைன்னா வேலை நீ போட தனியாக ஒரு காலேஜ் ஆரம்பி ஸ்கூல் ஆரம்பி இல்லை ஒரு டியூஷன் சென்டர் போடு. இந்தாமா எதை வேணாலும் பண்ணு. இன்னைக்கு ஒரு பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சவன் ஒரு எம்எஸ்சி மேக்ஸ் முடிச்சவன வேலை கூட வரமாட்டான். கல்வி கடன் ரத்து பண்றேன்னு சொன்னீங்க. ஆனா அதுவுமே கல்வி கடனை எதுக்கு ரத்து பண்ணணும்? கல்வி கடனை ரத்து பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏழை பாலைகளுக்கு நாங்க இனாமா எல்லாமே செய்யறோம். புரியுதா? வசதியானவனு இதுல கல்வி கடன் வாங்கி நிறைய பேர் வசதியா இருக்கவங்க ஏன் சார் வாங்க போறாங்க? இங்க பாருமா, கப்பல்ல வருதுன்னா எனக்கு ஒண்ணு காத்தாளுக்கு ஒண்ணு கேட்கிற காலம் அது. அதனால வசதியா இருக்கவனு வாங்குவான், வசதி இல்லாதவனு வாங்குவான். அதனால இதெல்லாம் கல்வி கடனை நாங்க முயற்சிப்போம்னு தான் சொன்னோம். அதனால ஒழிப்போம்னு சொல்லலை. எதையும் நாங்க ஒழிக்க மாட்டோம். நாங்க முயற்சி பண்ணி அதை மாற்றி அமைப்போம். அவ்வளவு. இதே மாதிரி 2026ல திமுகவுக்கு ஓட்டு போட முயற்சிக்கிறோம் அப்படின்ற ஒரு பதில் நீங்க முயற்சியே பண்ணுங்க. நீங்க ஓட்டே போட வேணாம். நான் உங்ககிட்ட ஓட்டு கேட்கலையே. அப்ப மக்கள் யாரும் ஓட்டு போட வேணாம் மக்கள் போட வேணாம். நீ யார் சொல்றதுக்கு? நீங்க தானே சார் யாரும் போட வேண்டாம்னு சொல்றீங்க. நீ மட்டும் தான் பேசணும். மக்களை பத்தி பேசக்கூடாது. ஏன்னா மக்களோட குரலை ஓட்டு நீ போடாத. நீ யாருக்கு போடுவேன்னு எனக்கு தெரியும். நீ அவன் போய் போடு அந்த நடிகருக்கு. அதெல்லாம் நீ உன்னை பத்தி எங்களுக்கு தெரியும். இந்த காலத்துல அதான் ஒருத்தி சொன்னால என்ன புருஷனை காட்டுல எனக்கு விஜயை தான் பிடிக்குன்னு சொன்னால 6 மாதம் நான் கற்பமா இருக்கேன். என் கற்பம் கலைஞ்சாலும் பரவாயில்ல எனக்கு விஜய் தான் வேணும் அப்படின்னா இன்னொருத்தி நான் 9 பேர்த்தையும் விஷ வச்சு கொண்டு விடுவேன். எனக்கு விஜய் தான் வேணும். விஜய்க்கு ஓட்டு போடலைன்னா நான் விஷ வச்சு கொண்டு விடுவேன்னா இது சொன்னது பூரா யாரு? பொம்பளைகள் தான். புரிஞ்சுக்கோ. ஆகையினால இந்த பொம்பளைகள் பூரா அவன் ஆடுற அந்த கூத்தாடி சீமான் இங்க பாருமா, சீமானுடைய அரசியல் வேற, விஜயனுடைய அரசியல் வேற, திராவிட மாடல் ஆட்சியினுடைய அரசியல் வேற. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு அரசியல் இருக்கும். அவர் வருஷமெல்லாம் தமிழ்னு சொல்லிட்டு தமிழோட போறாரு. சரியா? அவர் ஒரு காலம் ஆட்சிக்கு வர இயலாது. புரியுதா? அவர் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா மக்கள் சொல்லணும். இல்லைம்மா, தமிழுக்கு மட்டும்னா தமிழர்கள் மட்டும் அவருக்கு வாக்களிச்சா ஜெயிக்க முடியாதுமா. இது திராவிட மண்ணு, திராவிட நாடு. எல்லா மக்களும் வாக்களிக்கணும். எல்லா மக்களும் வாக்களிச்சு. ஏன்னா இப்ப தமிழர்கள் மட்டும் தமிழுக்கு அவர் கட்சியிலயா போய் இருக்க ஓட்டு போட தமிழர்கள் மட்டும் தான் அவருக்கு வாக்களிப்பாங்கன்னு கிடையாது இல்லையா? அதெல்லாம் பொறுப்பாளரே தெலுங்கு. ஆமா ஆமா, பொறுப்பாளர் பேருக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா போதுமாக்க. இங்க பாருங்க, இங்க திமுக எல்லாம் நாம் தமிழ் கட்சியில பாருங்க அனைத்து சமூகமும் இருக்கு. ஆமா ஆமா, சாதியம் இருக்கு. மொழி இருக்கு. நாம் தமிழ் கட்சி திராவிட கட்சி போல இல்ல. இது எல்லா உயிர்களுக்குமானது. ஆமா, எல்லா உயிர்களுக்கும். நீங்க போங்க மண்ணுக்கு மயிருக்கு நாவடமா பேசுங்க. சீமான் தம்பிகள் எல்லாம் கொஞ்சம் புரட்சியாளர். ஆமா, உங்கள மாதிரி திராவிட மாடல் வச்சிட்டு சொம்பு இல்ல. நீங்க மண்ணுக்கு சீமான் தம்பிகள் புரட்சியாளரையா போய் புரட்சி பண்ணீங்க புடிச்சு முட்டி தட்டி உள்ள புத்திக்கு போட்டுருவான். 83 ஆட்சி 83 நாள் இத முட்டி தட்ட போறாங்களாம். முட்டி செத்து போச்சு எல்லாத்துக்கும். இவங்க முட்டி தட்டுனாலும் ஐயோ பார்க்கலாம். இந்த மேட்டர் வந்து ஐயா சொல்லு, நான் பதில் சொல்லிடணும். ஐயா நான் அதையும் குறிப்பிட்டு வச்சுக்கிட்டேன். வேலை வாய்ப்பு
இங்க எங்க வேலை இருக்குது, அரசாங்க வேலையே வேணுமா? ஆஹா, வேலை கொடுக்க முடியல அப்புறம் என்ன புடுங்க வந்தன கேட்டா கோச்சிங்க. நான் சொல்லல, வருது, நான் சொல்லல, நான் சொல்லல மாதிரி பேசியா, நான் சொல்லல. அடிச்சவன் பூரா அரசு வேலை கொடுக்க முடியுமா? உனக்கு என்ன? ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். சரியா இருந்தா மக்களை பார்க்கட்டும், இல்லைன்னா விட்டு. சரியா உதாரணம் அண்ணன் சொன்னாங்க, தற்சார்பு பொருளாதாரம். சாராய பொருளாதாரம் இல்ல, தற்சார்பு பொருளாதாரம். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப ஒரு 100 மாடுகளை பண்ணை அமைத்து வளர்க்கறதுக்கு ஆள் போடணும். தீனி உற்பத்தி, விவசாயம், மாடு என்ன தேவைப்படும்? பால் கொள்முதல் தெரியல, அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு சாராயம் தான் தெரியும். அவங்களுக்கு பால் கொள்முதல், அதை கறப்பதற்கு பெண்கள் வேலை வருதா? மாடு மேய்ப்பதற்கு வேலை வருதா? ஆடு மாடுகள் வளர்ப்பதற்கு வேலை வருதா? அந்த கறிக்கு போக ஏற்றுமதி, வெளிநாட்டு ஏற்றுமதி, உள்நாட்டு ஏற்றுமதி வேலை வருதா? வேலை வருது. பால் கட்டி, பாலாடை கட்டி, பால் பவுடர், அப்புறம் அந்த பால் ஏற்றுமதி, நெய் எவ்வளோ வருது? அதை சந்தைப்படுத்துங்க. எத்தனை ஆபீசரு, இவ்வளோ வேலைவாய்ப்பு, ஒன்றுமே தெரியாமல் சொன்ன, அப்படியே ஒன்றுமே தெரியல, பத்தினா கோவம் வந்துடுது. ஒன்றுமே, ஒரே ஒரு மாட்டில் பாருங்க, ஒரு 1000 மாடுகளை உருவாக்கி ஒரு சந்தைப்படுத்தினா அதில் எவ்வளோ வருமானம், எவ்வளவு வேலை வருது பாருங்க. உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, எங்களுக்கும் தெரியும். இருமையா, கிராமப்புறங்கள்ல போனீங்கன்னா ஒவ்வொரு வீட்லயும் குறைஞ்சபட்சம் 2 மாடுக்காவது இருக்கும். அவங்க அந்த பாலை கறந்து அவங்க அந்த ஊத்துவாங்க, ஊத்தி வாயில ஊத்துவாங்க. வாயில உங்களுக்கு கவலைப்படாது, அவங்க அங்க பணியில ஊத்துவாங்க. தமிழ வாயில பூரா பாலை ஊத்துவாங்க. ஆமா, என்ன நாங்க பேப்பர் பேன் போக வேண்டியதுதான். மகிழ்ச்சி ஆடியார்ல போயிட்டு நீங்க போறதுக்கு தான் இப்ப வந்துருச்சு. 26 பாருங்க, பாப்போம் 26ல மாடு மேய்க்க போயிருக்கீங்க, சிவனாட்டம் பார்த்திருப்பீங்க. இல்ல மாடு மேய்க்க போயிருக்கீங்களா? உண்மையிலேயே 1000 மாடுகளை வைத்து மாடு மேய்த்து வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க ஒரு அருமையான திட்டம் வச்சிருக்கேன். அதை நல்ல மனசு உள்ளவங்க ஏத்துக்கிடுவாங்க. உங்களை போல மனசு உள்ளவங்க அரசாங்கம் 50 லட்சம் கொடுக்குது ஒன்றிய அரசு. ரெண்டாவது சும்மா குறுக்கு வராதிங்க, நல்ல விஷயம் பேசிட்டு இருக்கோம். நாட்டை பத்தி பேச உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். ஆமா, நாங்க இந்த மக்களை பற்றி, மண்ணை பத்தி, வேலையை பத்தி பேசிட்டு இருக்கோம். நீங்க உள்ள வராங்க, சாமி ஓரமா உட்காருங்க. அடுத்த மாட்ட வரேன். அடுத்து என்ன சொன்னாரு? இந்த வேலை வாய்ப்பு நான் விளக்க சொல்லிட்டேன். ரெண்டாவது என்ன சொல்றீங்களா? ரெண்டாவது சொன்னாரு, எல்லாருக்கும் அரசு வேலை கொடுக்க முடியாது, அது கொடுக்க முடியாது, அவங்களாலும் கொடுக்க முடியாது. நாம் தமிழர் ஆட்சி வந்தா கொடுப்பீங்க. வேளாண்மையும் அரசு பணியும் சொல்றேன். சந்திர மண்டலத்திலையும் சூரிய மண்டலத்திலும் உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியாதுங்க. திட்டம் இல்ல உங்களுக்கு. ரொம்ப நீங்க தான் படிச்சு கிழிச்சிட்டீங்க, உங்களுக்கு தெரியும். ரெண்டாவது ஐயா ஒரு விஷயம் சொன்னாரு, வந்து என்ன நீங்க சொன்னீங்க, நீங்க நல்லா இருக்கீங்களா ஐயா, நாங்க நல்லா இல்லைன்னு சொன்னீங்க, கேட்டீங்களா? என்னுடைய புரிதல் அவருக்கு அப்படியே பரட்டா உருட்டு, அப்படியே இப்படி பரட்டி புரட்டா மாதிரி நீட்டி அப்புறம் சுருட்டிக்கிட்டு தான் பண்ணார். ஓகே, அது விடு, பண்ணிட்டோம். ஏன்னா அவரால் அவ்வளோதான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வாய்ப்பில்லை ராஜா. இது எங்களுடைய பதில். இப்போ நீங்கள் தமிழர்களுக்கு பெரிய துரோகத்தை கொடுத்துட்டீங்க. என்ன, இப்போ மக்கள் உங்களுக்கு பெரிய ஒரு சுழியத்தை கொடுப்பாங்க. வாங்கிட்ட மகிழ்ச்சியா 26 வெளியேறுங்கள் மகாராசா, வெளியேறுங்கள். நன்றி, வணக்கம். பாப்பா 26ல நாங்க போறோமா? இந்த சிவனாட்டம் பார்த்திருப்பீங்க, சீமாட்டம் ஆட போறோம், ஆடுவோம் பாருங்க. 26ல எத்தனை அடிச்சு சிறைப்படுத்தி உள்ள வச்சு பாரு. ஆமா ஆமா, சிறைய கொளுத்துறேன் பாரு, சிறைய கொளுத்துறேன் பாரு. நீங்க கடைசியா ஒரு கேள்வி, ஈனம் தெரியாது. இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி, ஏர்போர்ட் மூர்த்தி எப்ப விடுவீங்க? ஏர்போர்ட் மூர்த்தியை எப்படி தொடர்ந்து போடுங்க, 6 மாசம் கழிச்சு வருவார். தொடர்ந்து போடுங்க, இதோட முடிங்க. ஏர்போர்ட் மூர்த்தி எப்ப விடுவீங்க? 6 மாசம். என்ன தப்பு பண்ணாரு? யார் அடிச்சாரு? யாரு கையை பிடிச்சி இழுத்தாரு? எவன் குடி கெடுத்தாரு? ஏன் உள்ள வச்சிருக்கிய? யார் உள்ள வச்சிருக்கா? உங்க அரசு தான். நான் வச்சிருக்கேன். நானா வச்சிருக்கேன். நீதிமன்றம் வச்சிருக்கீங்களா? நீதிமன்றம் மக்கள் வச்சிருக்காங்களா? நீதிமன்றத்துக்கு குண்டாஸ் வழக்க கோத்து விட்டது யாரு? நீங்க தானே. குண்டாஸ் விடுவீங்க? யார் யார் மேல குண்டாஸ் போடணும் வைக்கணும் பாருங்க, வேலை காவல்துறை அந்த வேலை. இன்னும் அடுத்த காணொலி தொடருவோம், நம்ம இங்க தொடருவோம். ஐயா என்ன, தயவு செஞ்சு நல்லவர்களை சோதிக்காதீங்க. சாபம் சும்மா விடாது உங்களை. உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி. நன்றி. குக்கர் செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 66,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கும். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.